போன வாரம் பார்த்தீங்கன்னா, பிரதீப் வெளில போயிருவாரு அப்படின்னு நெனச்சோம். அப்புறம் நேத்து பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா போயிருவாங்க அப்படின்னு நெனச்சோம். கடைசியில யார் வெளில போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தினி போயிட்டாங்கங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து கால்ல அடிபட்டுருச்சாம். இந்த 3 மணி நேரத்தில வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்போ வந்து கால்ல அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 3 ஆர் 4 மந்த்ஸ்க்கு வந்து இதுக்கப்புறம் டான்ஸ் ஆடக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால அவங்க இந்த போட்டியிலேருந்து வெளியாகுறாங்க அப்படின்ட்டாங்க. பிரதீப்ப எக்ஸ்ட்ராவா சூஸ் பண்ணிட்டாங்க. சரி 12 ஜோடின்னு தானே நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்றதுக்காக பண்ணாங்களா? அப்படின்றது ஒரு சந்தேகம் எனக்கு இருக்க தான் செய்யுது. சரி அதையும் தாண்டி அவங்களுக்கு உண்மையாவே அடிபட்டுருச்சு அப்படின்னே வச்சுக்கிட்டாலும், யஷ்வந்த் என்னங்க பண்ணுவாரு, இவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்றப்போ அவர் ஆல்ரெடி ஆடிஷன்லாம் வச்சு செலக்ட் ஆகி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் எப்படி நீங்க அனுப்பலாம்? அவருக்கும் அதே மாரி இன்னொரு ஒரு ஜோடி பார்த்து ஆட விடணும் தானே! அப்படி சரி ஓகே. இப்போ இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போமா? ஸ்டார்ட்டிங்ல எடுத்தோனே நம்ம ரியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலை கிறுகிறுன்னு சுத்திருச்சு, அங்கங்க சுருக்கு சுருக்குன்னு குத்திருச்சு அப்படிங்கிற மாரி சில பஞ்ச் ட்ரை பண்ணி, காமெடியெல்லாம் ட்ரை பண்ணி வந்து எபிசோட ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. அன்ஷிதா அண்ட் சாண்டி சுந்தர் அவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ஆடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாருமே கொரியோகிராஃபர்ஸ்லாம் பஸர் ப்ரெஸ் பண்ணவே இல்ல. நம்ம ரியோவும் வெயிட் பண்ணி பார்த்தாரு, என்னென்னமோ பேசி பார்த்தாரு, யாருமே அமுக்கல அப்படின்னோனே, சரிப்பா கொரியோகிராஃபர்ஸ் யாரும் அமுக்கல அப்படின்னா, நீங்களே யாரை வேணா சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம சசி மாஸ்டரோட ஃபேஸை பார்க்கணுமே பயங்கர மரண பீதியில இருந்தார். ஐயோ என்னடா சூஸ் பண்ணிருவாங்களோ அப்படின்ட்டு. அண்ட் நம்ம ரம்பா மேமும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அந்த கொரியோகிராஃபர்ஸை. ஏங்க அவங்களா கொரியோகிராஃப் பண்ணிக்கிட்டதுங்க, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லைஃப்பில் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி எவ்வளவோ மோட்டிவேட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் எந்த கொரியோகிராஃபர்ஸும் மனசு இறங்கி வரவே இல்லை. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா அண்ட் சாண்டி இவங்கள வந்து ஸ்டாண்ட் பைல வந்து வச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ட் ஸ்ரேயா வராங்க. அண்ட் இந்த ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நோட் புக்கில் பயங்கரமாக கால்குலேஷன்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா? அந்த பிட்டிங் டைமில் அதெல்லாம் சுத்தமாக வீண் போகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பரான ஒரு பேரை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வந்து சூப்பர் கோஆர்டினேஷன் அண்ட் பயங்கரமான ஒரு எனர்ஜி. அண்ட் நம்ம ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லணும். இன்ஃபேக்ட் அவங்க ஆடி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 கொரியோகிராஃபருமே வந்து பஸரை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அதில் டாப் 2 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகர் அண்ட் சுனில் மாஸ்டர். ஸோ இதில் பிட்டிங் போனதில் பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக சாகர் மாஸ்டர் தான் வந்து பிட்டிங்கை வந்து வின் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிரா அண்ட் சஞ்சய் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த வாராயோ வாராயோ அந்த சாங்குக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக பயங்கர ட்ரீமியாக இருந்தது. ஆக்சுவலாக ரம்பா மேம் கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னு அதை தான் சொல்லியிருப்பாங்க. பயங்கர ட்ரீமியான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ஸோ இவங்க ஆடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூர்யா அண்ட் சுனில் மாஸ்டர் 2 பேருமே வந்து பஸரை அழுத்துறாங்க. அதில் நம்ம சூர்யா மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே 90 காயின்ஸ் என்கிட்ட இருக்குது, மொத்தத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. அட 70 காயின்ஸ் தாங்க மேக்ஸிமம் பிட்டிங்கே, நீங்கள் என்னங்க 90 கொடுக்குறீங்க அப்படின்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நான் 10 காயின் கொடுத்து ஆல்ரெடி ஒரு ஜோடியை புக் பண்ணி வச்சிருக்கேன்ல, எனக்கு இப்போ மீதி இருக்கிறது 90, அவ்வளோத்தையும் கொடுத்து 2 பேரையும் ஃபைனல் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்றாரு. ஆஹா எவ்வளோ பெரிய மனசு இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த அதே டைமில் நம்ம ரியோவும் அதே தான் சொல்லுவார். உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு, ஆனால் இந்த சசி மாஸ்டரை பார்த்துட்டு 100 காயினை வச்சுக்கிட்டு அப்படி என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலையே, ஒருவேளை வட்டிக்கு விட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பீட்ரிக்ஸ் அண்ட் அக்ஷிதா இவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க ஆடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வினோத் அண்ட் சசி மாஸ்டர் 2 பேருமே பஸரை ப்ரெஸ் பண்ணுறாங்க. அண்ட் பிட்டிங் அப்புறமா பார்த்தீங்கன்னா, அதில் வினோத் மாஸ்டர் வந்து வின் பண்ணிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அனன்யா அண்ட் கௌரி சங்கர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம கௌரி சங்கரை பார்க்கணுமே நீங்க. ஏதோ இந்த பம்பரம் மாரி சுத்துறாருங்க. அப்படியே ஏர்லேயே சுத்தி 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 பண்ணுறாரு. பயங்கர நீட்டா க்ளீனா இருந்தது. எந்த விதமான கன்ஃப்யூஷனும் இல்ல. அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஆனா நம்ம அனன்யா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க ஸ்டெப்ஸை மறந்துட்டாங்க. கௌரி சங்கரை பார்த்து பார்த்து ஆடின மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் 3 மணி நேரம் டைமில் இவங்களே வந்து கொரியோகிராஃப் பண்ணி, ரிஹர்ஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இது ஓகே தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க அப்படின்றனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம விட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரதா மாஸ்டர் அண்ட் வினோத் மாஸ்டர் 2 பேருமே வந்து பிட் பண்ணுறாங்க. அதில் வினோத் மாஸ்டர் தான் வந்து ஃபைனலாக வின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவினாஷ் அண்ட் தீஷல். அவினாஷ் பார்த்தீங்கன்னா செமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. நிறைய லிஃப்ட்ஸ் இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் அதே மாதிரி நம்ம தீஷல் பார்த்தீங்கன்னா, ஒரு நெக் ரோலாக அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரில, அது ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அது வந்து பார்க்கறதுக்கே செமையாக இருந்தது. இவங்க ஆடிக்கிட்டு இருக்கப்போவே அங்கேருந்து வரதா மாஸ்டர்லாம் அப்படியே ஃப்ளையிங் கீஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாருன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் அந்த ரெட் கலர் அந்த பஸர் அடித்தோன்னு நம்ம சசி மாஸ்டர் அந்த பஸரை போட்டு அமுக்குன்னு அமுக்குறாரு. ஐயோ மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, சசி அண்ட் சாகர் 2 பேருமே வந்து பஸர் அழுத்தியிருந்தாங்க. அதில் நம்ம சசி மாஸ்டர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு 70 காயினையும் நான் கொடுத்துட்றேன்ப்பா, என்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னுவாரு. அப்போ தான் ரியோ கேட்பாரு, ஏங்க நீங்கள் 70 காயினை கொடுத்தீங்க, அங்கே சாகர் மாஸ்டர்கிட்ட இருக்கிறதே 50 காயின் தான், நீங்கள் ஒரு 50 கொடுத்துட்டு இன்னும் ஒரு 50 வச்சிருக்கலாம் இல்லையா, இப்போ உங்ககிட்ட பேலன்ஸ் 30 தானே இருக்குது அப்படின்வாங்க. ஐயோ நான் டென்ஷனில் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அண்ட் நம்ம ரியோ பார்த்தீங்கன்னா, அவினாஷை திரும்ப திரும்ப கவர்ச்சி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து காமெடியாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ்கர் அண்ட் காவியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபியூஷன் மாதிரி இருந்தது. அதாவது காவியா வந்து கிளாசிக்கலில் பண்ணுற மாதிரி இருந்தது அண்ட் பாஸ்கர் வந்து நார்மலாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ நல்லா இருந்தது, உண்மையாகவே நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. இதுக்கு வந்து எந்த கொரியோகிராஃபரும் பஸரே அடிக்கல. எனக்கே என்னடா இது, ஏன் யாரும் பஸர் அடிக்கல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கரெக்டாக நம்ம சாண்டி மாஸ்டர் பார்த்து கேட்பாரு, என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள், ஏன் நீங்கள் யாரும் பஸர்
ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு கேட்குறப்போ, அப்படி இல்லைங்க எனக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களையும் பார்த்து நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா பாஸ்கர் அண்ட் காவ்யாவுமே வந்து ஸ்டாண்ட் பைல போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அருணிமா அண்ட் குருநாத் வராங்க. ஸோ ஐ திங்க் ஆடுனதுலே இவங்க ஒருத்தங்க தான் வந்து ஃபோக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரஞ்சிதமே அந்த சாங்குக்கு. சூப்பரான பேரா இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ஆடுறப்போ பயங்கர பவர் பேக்டா இருந்தது. ஸோ அருணிமா வந்து அந்த இடத்துல இல்லைங்க எனக்கு வந்து கண்டெம்பரரி ஸ்டைல் தான் இவருக்கு வருது. நான் வந்து கமர்ஷியல் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஹித் குர்மியா வேணான்னு சொல்லிட்டு திரும்ப குருநாத்துக்கு ஸ்விட்ச் ஆயிருப்பாங்க தெரியுமா? ஸோ அது ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க 2 பேரோட பேர் வந்து செமையா இருந்தது. ஸோ இதில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரதா அண்ட் சசி மாஸ்டர் வந்து பஸரை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் பிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வரதா மாஸ்டர் தான் வந்து வின் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் அண்ட் ரியா ரூத் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க எப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து குட்டி குட்டியாக க்யூட்டான காமெடிஸ் சின்ன சின்னதாக மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஓவரால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அவங்க ஆடி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்பா மேம் கூட யூ போத் ஆர் லைக் பட்டாஸ் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சசி மாஸ்டர் அண்ட் சாகர் மாஸ்டர் தான் வந்து பஸர் அழுத்துறாங்க. அண்ட் அதில் பிட்டிங்க்கு அப்புறமா சாகர் மாஸ்டர் தான் வந்து வின் பண்ணுறாரு. ஸோ இப்போ தாங்க இந்த சாந்தினி அண்ட் யஷ்வந்தோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். என்னடா சாந்தினியை காணோம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு இந்த ப்ராக்டிஸ் டைமில். அண்ட் அவங்களுக்கு ஏர்லைன் கிராக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 to 4 months ரெஸ்ட் எடுக்கணுமா, அவங்களால ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தினியை வந்து வீட்டில் இருந்தோ இல்லை எங்கேருந்தோ பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு எனக்கு அப்படின்ட்டு. பட் எனக்கு இந்த இடத்துல வந்து யஷ்வந்தோட நிலைமை என்ன, யஷ்வந்த் வந்து திரும்ப போட்டியில் தொடருவாரா, அவருக்கு ஒரு ஜோடியை நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா, இல்லை இவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு அவரையும் அனுப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர குழப்பமாக தான் இருந்தது. அது எப்படிங்க அப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு அது ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. மீதி இந்த ஸ்டாண்ட் பைல இருந்தாங்க தெரியுமா அந்த 2 ஜோடி. ஸோ கொரியோகிராஃபர்ஸ்ட்டை வந்து யாரெல்லாம் இவங்களை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ சசி மாஸ்டர் வந்து ஓகேங்க நான் அன்ஷிதா ஜோடி எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. சுனில் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா காவ்யா அண்ட் பாஸ்கர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ ரிமைனிங் அங்கே இருக்கிறது வரதா மாஸ்டர் தான். ஸோ இப்போ பிரதீப் வராங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதீப்க்கு ஜோடி யாருமே வந்து கிடைக்கல. ஸோ பிரதீப் மட்டும் தனியாக வராரு. வரதா மாஸ்டர் வந்து கேட்குறாங்க ஏங்க இவருக்கு வந்து ஜோடிலாம் எதுவுமே வரல, பரவாயில்லையா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுறீங்களா அப்படின்றப்போ நம்ம வரதா மாஸ்டர் அந்த இடத்துல ஒரு பயங்கர தக் லைஃப் மொமெண்ட் பண்ணியிருப்பாரு. யார் வேணான்னு சொன்னாங்களோ அவங்களே ரிக்ரெட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பாருங்க பிரதீப் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லுவார். கேமராவை டர்ன் பண்ணப்போ நான் கூட எங்கடா ராணிக்குமாரி ஃபேஸை தான் இவங்க ஜூம் பண்ணி காட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த அட்டம்ப்ட்டும் வந்து விஜய் டிவியில் எடுக்கல. அது ஒரு நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஹித் அண்ட் அவங்களோட சிஸ்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. 2 பேருமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஈக்குவலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த பிட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறத்துலேருந்து வந்து ப்ராப்பராக ஜோடி ஜோடியாக வந்து டான்ஸ் காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த எபிசோடில் நடந்தது இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு ப்ராப்பரான காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொடுத்த 3 மணி நேரத்தில் இவங்களாம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ப்ராப்பராக 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த ஆர்வம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக சாந்தினி வந்து வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த இடத்துல யஷ்வந்த்துக்கு வந்து நடந்தது கரெக்டாக இல்லை அவருக்கும் ஒரு பேரை கொடுத்து அவங்க ஆட வைக்கணுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மிஸ் பண்ணாமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.